இன்னைக்கு பார்க்குற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா, ஹெட்லைன்ஸை பார்த்து நம்ம ஏமாந்துடக்கூடாதுங்க. இந்த நியூஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, இலான் மஸ்க்கு வந்து $1 trillion பேச்சுக்கு அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து 78% ஆஃப் த டெஸ்லா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட்லைன்ஸ் படி பார்க்கும்போது இலான் மஸ்க்கு வந்து இமிடியேட்டா $1 trillion பேச்சுக்கு போக போறதா நாங்கள் நினைக்கலாம். ஆனா விஷயம் என்னன்னா, இலான் மஸ்க் வந்து நெக்ஸ்ட் டெக்கேட்ல சர்டன் திங்ஸ் அச்சீவ் பண்ணும்போது தாங்க இந்த $1 trillion பே டீல் கிடைக்கும். ஸோ அந்த விஷயங்கள் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் டெக்கேட்குள்ள 20 மில்லியன் டெஸ்லா வெஹிக்கிள்ஸ் அண்ட் 1 மில்லியன் ரோபோட்ஸ் செல் பண்ணியிருக்கணும். ப்ராஃபிட் வந்து $400 பில்லியன் வந்திருக்கணும். அண்ட் டெஸ்லாவோட ஓவரால் மார்க்கெட் வேல்யூ வந்து 8.5 ட்ரில்லியன் வந்திருக்குங்க. இப்போ கரண்ட்லி மார்க்கெட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.4 ட்ரில்லியன். ஸோ இதுபடி பார்த்தீங்கன்னா நியர்லி 7 டைம்ஸ் மார்க்கெட் கேப் வந்து மூவ் ஆகணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நியர்லி இம்பாசிபிள்ங்க. எப்படி பார்த்தோம்னா, டெஸ்லா வந்து ஒரு ஹை அண்ட் வெஹிக்கிள். ஸோ காமன் பீப்புளால இது வாங்க முடியாது. டெஸ்லா இந்த மார்க்கெட் கேப் அச்சீவ் பண்ணோம்னா மோஸ்ட்லி ஏஷியன் மார்க்கெட்ஸ் தான் டார்கெட் பண்ணுவோம். ஸோ ஏஷியன் மார்க்கெட்ல பிக்கெஸ்ட் வந்து இந்தியா அண்ட் சைனா. சைனாவில் வந்து ஆல்ரெடி BYD வந்து ஒரு டாப் பிளேயர். அண்ட் இந்தியாவில் வந்து மோஸ்ட்லி மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறதுனால இவ்வளோ ஹை அண்ட் மாடலான டெஸ்லா வாங்குவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்குங்க. ஸோ இப்போதைக்கு இலான் மஸ்கை சமாதானப்படுத்ததாங்க இந்த விஷயம் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் வந்து GE ஏரோஸ்பேஸ் கிட்ட ஒரு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த டீல் படி என்னன்னா, HAL வந்து GE ஏரோஸ்பேஸ் கிட்ட இருந்து 113 ஜெட் இன்ஜின்ஸ் ஃபார் தேஜஸ் லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் வாங்க போறாங்க. ஸோ இந்த டெலிவரிஸ் வந்து 2027 ஸ்டார்ட் ஆகி 2032 வரைக்கும் போகும். அக்கார்டிங் டு டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, இந்த டீலோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 62,370 கோடி. இந்த டீல் படி பார்த்தீங்கன்னா 97 தேஜஸ் MK-1A லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக வாங்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைசர் அப்படின்ற கம்பெனி வந்து வெயிட் லாஸ் ட்ரக் ஸ்டார்ட் அப்பாங்க. மெட்சரா அப்படின்ற கம்பெனி அக்வயர் பண்ண போறாங்க. ஸோ இந்த வெட்டிங் வார் வந்து யாரு கூட நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைசரோட ரைவலான நோவோ நார்டிஸ்க் கூட நடந்ததுங்க. மெட்சரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைசர் வந்து $86.25 ஷேர் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த டீல் வந்து 2 ஸ்டேஜஸ்ல நடக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இனிஷியலா 65.60 ஷேர் கொடுப்பாங்க. அண்ட் அடிஷ்னலி சர்டன் மைல்ஸ்டோன் ஹிட் பண்ண போறோம் 20.65 ஷேர் கொடுத்து வாங்க போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நால்கோ அப்படிங்கிற PSU கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது 37% இயர்-on-இயர் ஏறி இருக்குங்க. ஸோ டோட்டல் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1,430 crore ஃபார் Q2 FY26. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 4,293 crores. ஸோ லாஸ்ட் இயர்க்கும் இந்த இயர்க்கும் பார்த்தீங்கன்னா 7.2% இன்க்ரீஸ். ஸோ இந்த ப்ராஃபிட் எதனால ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்ச்மார்க் அலுமினியம் அண்ட் காப்பர் ப்ரைசஸ் வந்து 8.2% அண்ட் 5.6% ஏறி இருக்குங்க. அலுமினியம் செக்மெண்ட் தாங்க நால்கோவோட டோட்டல் ரெவன்யூல 50% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ஃபர்தரா நால்கோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 30,000 crores வந்து நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல அலுமினியம் பிளான்ட் அண்ட் கோல் பேஸ்டு பவர் பிளான்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. நால்கோவோட போர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ₹4 இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ரெக்கார்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே November 14, 2025. டிவிடெண்ட் பேமெண்ட் எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆன் ஆர் பிஃபோர் December 6, 2025. நெக்ஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் டிமர்ஜர் பத்தி ஒரு சின்ன அப்டேட்டுங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க, October 1 டாடா மோட்டார்ஸ் வந்து 2 லிஸ்டட் என்டிட்டிஸா ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் லிமிடெட், நெக்ஸ்ட் வந்து டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட். இந்த டிமர்ஜருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்னு ரீநேம் ஆகும். ஸோ ஏற்கனவே லிஸ்ட் ஆயிருக்க டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வந்து டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட்னு நேம் மாறிடுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் எனி கம்பெனி இன்ஃபர்மேஷன் ஒரு ரிசல்ட்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக வர வீடியோஸில் நாங்கள் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.